ஸோ அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி பேஸ் கம்பெனி, விர்ச்சுவல் கம்யூனிட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். மெம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ப்ரோஜினி, தட் மீன் சந்ததின்னு சொல்கிறோம் எங்களுடைய மெம்பர்ஸை. ஸோ இங்கே ஆன்போர்ட் ஆகக்கூடிய ப்ரோஜினிஸ்க்கு நாம் வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். 9 துறை சார்ந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய எவல்யூஷனுக்காக நம்ம 9 துறை சார்ந்து ஒரு 9 திட்டங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு அவங்க விவசாயம் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை தொழில் பண்ணணும், இல்லை ஜாபுக்கு போகணும், இப்படி அவங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட்க்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ, நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய எவல்யூஷனுக்காக என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு அமைப்பு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவுது. இப்போ அவங்க விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் அதுக்கான சப்போர்ட் கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி கிடைக்கும்? அது ஏன் உங்கள் கம்யூனிட்டியில் வரணும்? அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம், அவங்க நினச்சா அவங்க விவசாயம் பண்ணலாம், அவங்க வெளியில் கடன் வாங்கலாம், பேங்க்கில் கடன் வாங்கலாம், பண்ணலாம். அனுபூதி ஏ அப்படிங்கிறத ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரோஜினிஸோடைய லைஃப்பை எம்பவர் பண்ணி அடுத்த 2000 வருடத்திற்கு ஒரு மனித இனம் எப்படி பரிணாமத்தோடு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலை வந்து நாங்கள் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு எஜுகேட் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 9 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய நாட்டில் ப்ரோஜினிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடிப்படை புரிதல்களை வாய்த்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க எடுக்கக்கூடிய தீர்வுகள் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தீர்மானிக்குது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு திங்க், இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு. அப்போ ஒரு ஓவர் திங்கிங் மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனால் டிசிஷன் எடுக்கவே போக முடியாது, நிறைய மனம் அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓவர் திங்கிங்குள்ளே போகாமல் இமீடியட்டாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். அப்போ ஓவர் திங்கிங்லேருந்து அவனை எவால்வ் பண்ணி அவனை ஒரு டிசிஷன் மேக் பண்ணி அந்த டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளியில் வர முடியும். இதுதான் வந்து அன்றாட மனிதர்கள் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கை. இதில் எவ்வளவு பேர் வந்து ஓவர் திங்கிங் இல்லாமல் டிசிஷன் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுத்த டிசிஷனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அந்த சிக்கல்களிலிருந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவீடு. அப்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் கம்யூனிட்டியில் வி கிரியேட்டிங் த லைஃப் ஸ்டைல். ஒரு மனுஷன்னா அவனுடைய அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சு, ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை புரிஞ்சு எப்படி வாழணும், நம்மளுடைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுபவ ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கணுமா, இல்லை அறிவு ரீதியாக சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி இது நல்லது இது கெட்டதுங்கிறத தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கணுமா, இல்லை நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்துக்கு இது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து முடிவெடுக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மனிதனை நம்ம 3 டைப்பாக ஸ்கேல் அப் பண்ண முடியும்.